நான் சொல்றத வந்து கட்டத்தின் மூலம் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு சுக்கிரனை ராகு பார்த்திருந்தால் அப்படின்ற பிருகு நாடி மூலம் தான் வச்சு முடிவு பண்ணணும். உடனே ஜாதக கட்டத்துல எனக்கு சுக்கிரன் ராகு இருக்கனால அப்படி இல்லையே. உங்க வீட்டோடைய படுக்கை அறை இருக்குல்ல, அந்த படுக்கை அறையை விட உங்க சமையலறை பெரிதாக இருந்தால் கன்ஃபார்ம் அங்க சுக்கிரன் ராகு சேர்க்கை செயல்படும். இன்றைய காலகட்டத்துல சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்களை தானே குருஜி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய கிச்சன் இருக்கிறவங்க நிறைய பேர் சமைக்கிறதே இல்லையே பெண்கள். சமையலுக்கு ஆள் போட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே கால் மூட்டு வீக்கத்துக்கு எனக்கு தீர்வே இல்லைன்னு எந்த பெண் சொல்றாங்களோ அவங்களுடைய கணவருடைய ஆயுள் எப்படி இருக்கிறதுன்றதை மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்ததாக சுக்கிரன் ராகு காம்பினேஷன் குருஜி. சுக்கிரன் ராகு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு பெண், ஆண் ஜாதகத்துல மனைவி. ஒரு பெண் வந்து நாத்திகவாதியா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் ராகு இருக்கும். பிறந்த ஊர்ல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் இதெல்லாம் மறந்துட்டு ஊர்லயே மாடர்னா சுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரன் ராகு சேர்க்க கன்ஃபார்ம். நான் சொல்றது பொதுவா ராகு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் அவயங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா, அது எல்லாமே வெளியில தெரிகிற மாதிரி போடக்கூடிய அத்தனை ஆடைகளுமே ராகுவோடது தான். சின்ன சட்டை, சின்ன கால் சட்டை, இது ஆண் போட்டாலும் சரி பெண் போட்டாலும் சரி, இந்த உடல் அவயங்கள் வெளிப்படக்கூடிய நிலையில ஒருத்தவங்க இருக்கிறாங்கனாலே அவங்க கிட்ட ராகுத்தன்மை இருக்குன்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ இவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம உடல் அவயங்களை வெளியே காட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நோயும் இருக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். பொதுவா நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், சந்திரன் அப்படின்னா உடல்னு சொல்லியிருக்கேன். மேலே நம்ம மறைக்கிற ஆடை எந்த அளவுக்கு மறைக்கிறோமோ அது குருத்தன்மைன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து பாதுகாத்தல். எந்த அளவிற்கு ஆடைகள் வந்து விலகிறதோ அது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சராகவே குறிக்கும். அப்போ இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சந்திரன் நீச்சமாகும் பொழுது அங்கே உடலும் நீச்சமாகுது. அப்போ நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களை இந்த ஆடை அமைப்பு என்றைக்குமே அட்ராக்ட் பண்ணாது. இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற விஷயத்த இந்த ஆடை நிலையில இருக்கிறவங்க என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியில இந்த ஆடையோடைய கல்ச்சர் வந்து வெளிநாட்டுல நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஊர் கல்ச்சரை எதை வச்சு தமிழ்நாடு சிறப்பு இந்தியா சிறப்புன்னு சொல்றாங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது தான். இப்போ வெளிநாடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க யார் வேணாலும் எப்படி வேணாலும் எந்த லைஃப்பை வேணாலும் வாழ்ந்துக்கலாம். ஸோ லிவிங் டுகெதர் அப்படின்னு கூட சட்டத்திற்கு மாறுபட்டு வாழுகிறார்கள். இது அத்தனை செய்கையுமே சுக்கிரன் ராகு தன்மை உள்ள சேர்க்கை உள்ளவர்கள் அதிகமாக செய்வாங்க. ஸோ அதனால இவர்களுக்கு வந்து இவங்களை வந்து ஒரு இடத்துல வைக்கிறதோ ஒரே நபரோடு வாழ்க்கை ஓட்டுறதுன்றதோ ரொம்ப கஷ்டம். நான் சொல்றத வந்து கட்டத்தின் மூலம் வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஒரு சுக்கிரனை ராகு பார்த்திருந்தால் அப்படின்ற பிருகு நாடி மூலம் தான் வச்சு முடிவு பண்ணணும். உடனே ஜாதக கட்டத்துல எனக்கு சுக்கிரன் ராகு இருக்கனால அப்படி இல்லையே, அது மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்ன எல்லாமே பிருகு நாடி தான். ஸோ ராகு பார்த்தால் ராகுவுடைய குணம் கன்ஃபார்மாக இருக்கும். இரட்டை திருமணம் இந்த பெண்ணுக்கு நிச்சயம் உண்டு, சுக்கிரன் ராகு சேர்க்க இருக்கவங்க. சரி குருஜி, இப்போ இதை எங்கள் ஜாதகத்திலேயே இல்லை, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கலாம், வீட்டை வச்சு கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு கேட்டால் பெரிய சமையலறை. பொதுவாக ஒரு பெண் வந்து சமைக்கிறது வெளியவே தெரியக்கூடாது, அது ரகசியம்னு சொல்லுவாங்க. இப்போ மாடுலர் கிச்சன் அப்படின்ற பேரில் சமையலறை என்ன ஆகுதுன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த வீட்டு பெண் சமைக்கிறத பார்க்குற அளவுக்கு வந்து நின்னாச்சு. உங்கள் வீட்டோடைய படுக்கை அறை இருக்குல்ல, அந்த படுக்கை அறையை விட உங்கள் சமையலறை பெரிதாக இருந்தால் கன்ஃபார்ம் அங்கே சுக்கிரன் ராகு சேர்க்கை செயல்படும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். சமையலறை வந்து படுக்கை அறையை விட பெரிதாக இருக்கிற வீட்டில் உள்ள பெண்கள் காதல் திருமணம் பண்ணிக்கலன்னா என்ன கேளுங்க, வேற ஜாதி மணமகனை கொண்டு வரலன்னா என்ன கேளுங்க, வெளிநாடு போகலன்னு சொல்லனா என்ன கேளுங்க, ஆடைகள்ல நாகரிகம் இல்லைன்னா என்ன கேளுங்க. இது எல்லாம் ஒரு வீட்டில் நடக்கும். அப்போ எப்போதுமே இந்த சமையலறை பெரிதாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் மாந்திரிக பாதிப்பு அந்த பெண் வீட்டில் நிறைய நடக்கும். லிவர் பிரச்சனை கன்ஃபார்மாக நடக்கும். இப்போ சில பேர் வீட்டில் கதவை திறந்தோடனே வாசல்லேருந்து கிச்சன் தெரியும், கண்டிப்பா தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கிச்சன் இருக்கலாம், வாசல்ல இருந்து நேரம் இப்ப வடக்கு பார்த்த வாசல் உச்ச வாசல் வைக்கும் போது நேர தென்கிழக்குல சமையலறை தான் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு கதவு வேண்டும்ன்ற, ஒரு ஸ்கிரீன் வேண்டும்ன்ற. ஒரு பெண் சமைக்கிறது வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தெரியவே கூடாது. இப்ப அது மாடுலர் கிச்சன் என்ற பேர்ல எல்லாம் மாறி போச்சு. நீங்க பெட்ரூமை கம்பேர் பண்ணி நீங்க கிச்சன் வந்து பெருசா இருந்தா அந்த வீட்டுக்காரர் உண்மையிலே பாவம் தான். சரியா? அந்த வீட்டுல பெண்கள் வச்சிருக்கவங்க உண்மையிலே பாவம் தான். அவங்களால அவங்க வெளியில சொல்ல முடியாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் லைஃப் வராது நிச்சயமாக. பட் ஃபினான்ஸ் சூப்பராக இருக்கும்.
ஏன்னா பெரிய சமையலறை அப்படின்னு போடும்போது பணத்துல ராகு வந்து அள்ளி கொடுப்பார். சுக்கிரனோடு ராகு சேர்ந்தா என்ன பண்ணுவாரு? அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனா வாழ்க்கை கெட்டு போயிடும். இன்றைய காலகட்டத்துல சமைக்கிறதுக்கு வேலைக்காரங்கள தானே குருஜி வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பெரிய கிச்சன் இருக்கிறவங்க நிறைய பேர் சமைக்கிறதே இல்லையே பெண்கள். ஆமா, அதாவது சமையலுக்கு ஆள் போட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே சுக்கிரன் ராகு சேர்க்கை தானே. தான் கணவனுக்கு தானே சமைச்சு கொடுக்கலன்னா அங்க ராகு தானே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப யாரோ ஒருத்தரை சமைச்சு கொடுக்க வைக்கிறாங்கன்னா அதுதானே பிரச்சனை. சிலர் வந்து பணி சுமையால செய்யாம இருப்பாங்க, அது வேற. அது வந்து வேற. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஐஏஎஸ் இருக்கிற பெண்களையும் பார்த்துருக்கேன், நிறைய மருத்துவ பெண்மணிகளையும் பார்த்துருக்கேன். இன்னைக்கும் தான் கணவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு வர நிலையில தான் இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். சிலர் அந்த நேரம் இருந்தும் அது என்னால முடியலன்னு சொல்லி விலகி இருக்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். அதனால நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு பொட்டு வைக்காதவங்க, தோடு போடாதவங்க, உடல்ல எந்த விதமான அணிகலனுமே அணியலைன்னா கன்ஃபார்ம் அது பேர் ஃப்ரீ ராகு. ஃப்ரீ ராகு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு முன்னிறுத்தி ஒரு குறிக்கோள் வைத்து வாழ்க்கை இப்படி தான் வாழணும், குழந்தை இப்படி தான் பெற்றுக்கணும், குழந்தைக்காக வாழணும்னு யாருக்காகவும் வாழாக முழு சுதந்திரமாக தன் எண்ணத்திற்கு போல வாழக்கூடிய நிலை பெற்றவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். ஸோ அந்த சுக்கிரன் ராகு பெரிய சமையலறை பெட்ரூமை விட இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் அது கன்ஃபார்ம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு பலனும் இருக்குது, கிழக்கு தென்கிழக்கு வீதி தாக்கம். கிழக்கு தென்கிழக்கு வீதி தாக்கம் இருந்தாலும் அந்த வீட்டு பெண்மணி அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதை என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இதுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அஷ்ட தசபுஜ மகாலட்சுமி. அடுத்தது சனி ராகு காம்பினேஷன். பொதுவாக இவரை வந்து விதிக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. இந்த விதிக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான். இவரோட ராகு வந்து நேரடியாக தொடர்பு பெறும் பொழுது தொழில் தன்மை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், எல்லாத்தையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா, சனி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், ராகு என்றால் மரணம்னு எடுத்துக்கலாம். எப்போதுமே இவங்க வந்து ஈமை கிரியைகளில் மட்டும்தான் போய் அதிகமாக கலந்து கொள்வார்கள். சனி ராகு சேர்க்கை ஒரு வீட்டில் நம்ம பார்த்தோம்னா கிழக்கை விட மேற்கு அதிக காலியிடம். மனையில் தெற்கு பகுதி மேற்கு பகுதியில் ரோடு இருந்து மனைக்கு உள்ள கிழக்கிளி வடக்கிளி காலியிடம் இல்லைன்னா அந்த வீடு எக்ஸாக்ட் சனி ராகு. இவங்க எல்லாம் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபமான விஷயத்துக்கே போகவே முடியாது. ஒரு திருமணத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு எந்த நல்ல காரியத்துக்கு போக மாட்டாங்க. ஆனால் கெட்ட காரியம்னா டக்குன்னு வந்து நிற்பாங்க. ஸோ அடிக்கடி 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 மரண நிகழ்வுகளை, விபத்துகளை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் இது வந்து சனி ராகு முதன்மையானது. இந்த கால் மூட்டு வீக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கிரக சேர்க்கை இருக்கிறது இந்த சனி ராகு சேர்க்கை தான். கால் மூட்டு வீக்கம் எந்த பெண்ணுக்கெல்லாம் இருக்கிறதோ நீங்கள் கணவருடைய ஆயிலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். கால் மூட்டு வீக்கத்துக்கு எனக்கு தீர்வே இல்லைன்னு எந்த பெண் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கணவருடைய ஆயுள் எப்படி இருக்கிறதுன்றதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் குறைவுன்னு தான் சொல்லுவேன். அதுவும் எதன் அடிப்படையில் அவருக்கு குறைந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ராகு அப்படின்றது நம்ம உடம்புல வந்து பெரும் குடல், லிவர், லங்ஸ் இதெல்லாம் அடிவாங்க வைக்கிற பிளானட்ஸ். அதனால் இந்த 3 பேஸில் அவங்க வீட்டுக்காரர் பாதிச்சிருக்கிறத நீங்கள் கண்கூட சொல்லலாம். அல்லது இந்த 3ஆல பாதிப்பு நடந்து அவர் இறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சனி ராகு சேர்க்கை உள்ளவர்கள் இதை நம்ம ஜாதகத்தில் பார்க்கறத விட இந்த மூட்டுக்கு எந்த தீர்வுமே இல்லைன்னு சொல்கிற பெண்கள் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நீங்க ஒரு மருத்துவ ஜோதிடர் குருஜி, மருத்துவ ஜோதிடத்துக்கு நிறைய ப்ரையாரிட்டி, அதற்கான நிறைய காம்பினேஷன்ஸ், அதுக்கான தீர்வும் கொடுத்துட்டு வரீங்க மருத்துவ ஜோதிடம். நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா என்ன மாதிரி நோய் தாக்கம் வரும், அதுலேருந்து நம்ம முன்னாடியே எப்படி நம்மளை காப்பாற்றிக்க முடியும்னு சொல்லி மருத்துவ ரீதியாக கண்டிப்பாக ஜோதிட பதிவு தரலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு, அவங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க, என்ன குருஜி பண்ணலாம் அவங்க? பொதுவாக அந்த சனி ராகு சேர்க்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிவாரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊர் காவல் தெய்வம் தான். இந்த கால் மூட்டு வீங்கிருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லா பெண்களுமே மாந்திரிக பயம் உள்ளவர்கள் தான். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கால் மூட்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வீட்டோடைய மூத்த மருமகனோ அல்லது வீட்டோடைய மூத்தாருன்னா யாருன்னு சொல்றேன்னு புரியுதா, மூத்த கொழுந்தன், இந்த மாதிரி இந்த மூத்த நிலையில இந்த மரியாதை கொடுக்குற உறவுகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல நிறைய சந்தேகப்படுவாங்க. அவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க, அவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு நிறைய பேர் குடும்பத்துல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே சனி ராகுவினுடைய வெளிப்பாடு தான். ஸோ அப்ப சனினா அது காவல், ராகுனா உக்ர காவல். அப்ப என்னன்னா ஊர் எல்லையில கூரை வேயாமல் நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க.
குலதெய்வத்துக்கெல்லாம் போயிட்டு கூரை போடுறாங்க. ஆமா. என்னைக்கு அசைவ படையல் அப்படின்னு நீங்க ஒரு தெய்வத்துக்கு போடுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு கூரை இருக்கக்கூடாது. குலதெய்வமே கூரை கொண்டு நிக்காது. இப்ப முனீஸ்வரன், ஐயனார் ஆமா. இது போன்ற தெய்வங்கள், காவல் தெய்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூரை மேய கூடாது. கருப்பு சுவாமி. கருப்பசுவாமி ஏன் கூரை மேயக்கூடாதுன்னா, அவங்க காடுலையும் வெயிலையும் நின்னு அவங்க சக்தியை பலுவா காப்பாத்துறதுனாலதான் இன்னைக்கு போலீஸ்காரங்க எப்படிமா ஒர்க் பண்றாங்க காவல்ல. ஆர்மி ஆபீசர்ஸ் ஏசி ரூம்ல உட்காந்துருக்காங்க. இல்ல வெளியே. அவங்க எல்லை பாதுகாப்பு தானே. அப்ப எல்லை பாதுகாப்பு வீரர்களாக இருக்கிறவங்க தானே நம்ம ஐயனார், கருப்பண்ணசாமி, முனீஸ்வரன். இவங்க என்ன கொடை பிடிச்சிட்டா நிக்க முடியும்? கிடையாது. அப்படி குடைபிடிச்சு நிக்காம வெயிலையும் மழையிலையும் காத்து நிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து பலி கொடுக்கிற முறை வந்து நம் வழிபாட்டுல இருக்கிறது. அப்போ ஆர்மி ஆபீசர்ஸ்க்கோ போலீஸோ இந்த மாதிரி காவல் தெய்வங்களுக்கோ பலியாகுது இல்ல சில ஜீவராசிகள், அது வந்து தன்னுடைய உயிரை இந்த நாட்டை காப்பாத்துற, ஊரை காப்பாத்துற தெய்வத்துக்கு கொடுக்கறத தியாகமா பண்ணிக்குமா. அது அடுத்த ஜென்மத்துல அது புண்ணிய பிறப்பா பிறக்குமா. அதனாலதான் அந்த தெய்வத்துக்கு மட்டும் அசைவ படையல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, குலதெய்வம் வெயில்ல நிக்குது வெயில்ல நிக்குதுன்னு அதை கூரை போட்டு அந்த பாரம்பரியத்தையும் தப்பு பண்றாங்க. அது வெயில்ல நிக்கிறதுனால தானப்பா அதுக்கு அசைவ படையல். கண்டிப்பாக. சரியா? வெட்ட வெளியா தான் இருக்கணும். அப்பதான் அது கட்டுப்பாடு இல்லாம கூப்பிட்ட உடனே வரும். கருப்பா அப்படின்னு கூப்பிட்டான்னா அவர் உடனே வருவார்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? அவருக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாததுனால தான். அதனாலதான் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை ஊர் எல்லையில நிறுத்தி எந்த வித கட்டுப்பாடும் இல்லாம வெட்ட வெளியில அப்படியே நிறுத்திருப்பாங்க. ஊர்ல பந்தம் மட்டும்தான் ஏத்தி வைப்பாங்க. நைட்டு வீதி உலா போறதா ஐதீகம். இப்ப அவருக்கு நீங்க கேட்டு போட்டு அது போட்டு இது போட்டு கர்ப்பகிரகம் போட்டு வச்சீங்கன்னா எந்த நிலைமைக்கு கழிவு போயிட்டு இருக்கு? உதவி செய்ய முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க போய் குலதெய்வத்துக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம், ஊர் எல்லையில ஐயனாருக்கு இப்படி எல்லாம். அதெல்லாம் கூடாது, அதெல்லாம் கூடாது. நீங்க ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களை விட அறிவாளிகள் யாராவது உண்டா? அவங்க சொல்லி கொடுத்தது தானே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது தானா கண்டுபிடிச்சிருக்கோமா என்ன? எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த சனிராக சேர்க்கை இருப்பவர்கள் இந்த எல்லை தெய்வத்துக்கு சனி, அதுக்கப்புறம் ராகுன்னா கனமான இரும்பு. ஸோ இரும்புல திரிசூலம் இருக்குல்ல, அதை வந்து ரெடி பண்ணி ஊர் காவல் தெய்வத்துல கொடுத்துட்டோம்னா இது சரியா போயிடும். அறிவாள் கொடுக்கறது, திரிசூலம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுனா 3. ராகுனா என்ன? 3. அந்த முச்சந்திகள் எல்லாம் ராகுவை குறிக்கும். அந்த முச்சந்தியும் திரிசூலமும் 1. அதனால அது இரும்புல அடிச்சு தானம் பண்ணிட்டா சனிராக சேர்க்கைக்கு பரிகாரம். இறப்புகளுடைய வீட்டை வந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வெண்கடுகு எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து காலில் போட்டு பூசிக்கணும். அந்த சனிராக பிரச்சனை இருந்து கால் மூட்டு வீக்கம் உள்ளவர்கள் தான் சாம்பிராணியில வெண்கடுகு புகை போட்டு வீட்டுக்கு வெளியில காட்டணும். வீட்டுக்கு வெளியில. புரியுதுங்களா? வெண்கடுகு உபயோகிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இந்த சனிராக சேர்க்க உள்ளவங்க மட்டும் வெண்கடுகு எண்ணெய் காலில் தடவி வீட்டுக்கு வெளியில அந்த புகையில நம்ம காலை காட்டும் பொழுது அது சரியாயிடும். இது ராகு பிரச்சனை உள்ளவர்களுக்காக மட்டும். கண்டிப்பாக. அதையே நீங்க சுபத்துவம்னு டாலரா போடுறது, வளையலா போடுறது, தோடா போடுறதுன்னு போட்டு பாருங்க. இல்ல அதை ஆக்டிவேட் பண்றது நிறைய பேர் ஸ்டோன் சொல்றாங்க, கெசனைட்ன்ற ஸ்டோன் சொல்லி. அது வந்து இந்த போமோகிரானட் மாதிரியே இருக்கும், அந்த கலர்ல, தேன் கலர்ல இருக்கும். ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயமா, அதை போட்டா பிரம்மாண்டமா வளரும். ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன், ராகு பொருளை கொடுப்பான், ஈக்குவலா உயிரையும் ஆரோக்கியத்தையும் எடுப்பான். அவ்வளவுதான். எவ்வளவுக்கு எவ்வளவு பொருள் தரானோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கெடுப்பான். நிறைய பேர் இந்த ஒண்ணு கிடையாது. ஃபாஸ்டா ஒரு மிஷின் ரொம்ப நேரம் வேலை செய்யுது, உடனடியாவே வேலை செய்யுதுன்னா சடனா ஒரு ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் போடுறோம், அது இமிடியேட்டா தான் வேலை பார்க்குது. ஆனா அது லிவரை கிட்னியை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? அது போலதான் சடனா ராகு இயக்கி ஒருத்தன் பணத்தை பெறுறான்னா சடனா அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இல்லாம அது நடக்காது. சரியா? அதனால ராகு தன்மையை உடனே இயக்குபவன் வீட்டில் உயிர்காரகத்துவம் கண்டிப்பாக பாதிக்கப்படும். இந்த தென்மேற்கு அஃபெக்ட் ஆன வீட்டை நல்லா கவனிச்சு பாருங்க, வட்டி தொழில ஓஹோன்னு வளர்ந்துருப்பான். ஆனால் 3 வருஷத்துக்கு ஒரு முறை அவன் வீட்டுல ஒரு இறப்பும் நடக்கும். இதுதான் சனி ராகுல இருக்கிற காம்பினேஷன். ஸோ இவங்கெல்லாம் சாத்வீகத்துக்குள்ள வரவே மாட்டாங்க, குலதெய்வத்தை மட்டும் தான் நம்புவாங்க. நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. அதனால இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம். சனிராக சேர்க்கை இருக்கிற வீட்டுல கண்டிப்பா தாத்தா 2 திருமணம் பண்ணியிருப்பாரு. சனிராக சேர்க்கை இருக்க வீட்டுல தாத்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாரு? 2 திருமணம் பண்ணிருப்பாரு. பேரனுக்கும் அதே காம்பினேஷன் இருந்ததுன்னா அவரும் பண்ணுவாருன்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? அதாவது முன்னோர்களால் பிளஸிங் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி இருந்தா முன்னோர்களால பிளஸிங் இல்லை, அவங்க யாரும் முக்தி அடையல அப்படின்றதால அவர் வீட்டுல பிரேயர்ஸே பண்ண முடியாது, சொந்த பந்தங்களை அட்ராக்டே பண்ணிக்க முடியாது. இதுதான் இந்த சனிராகு காம்பினேஷன் இருக்கிற பலன். மேற்குல கிழக்கை விட அதிக காலியிடம் இருந்தாலும் இதுதான் பலன். நீங்க ஒரு விளக்கேத்தி வச்சாலும் ஒரு மரணத்துக்கு போயிட்டு வரணும்.
நீங்கள் ஒரு பூஜை பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும். ஸோ கிழக்கை விட மேற்குல காலியிடம் போட்டு வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம். அருமை குருஜி. ஏன்னா நம்ம கிரக காம்பினேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு. நீங்கள் அழகாக அதை வாஸ்துவோட இணைச்சே சொல்கிறீங்க. இந்த வீட்டு அமைப்பு இருந்தால் நிச்சயமாக ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாம், இந்த அமைப்பு இருக்கா கண்டிப்பாக இருக்குன்னு அது இருக்குது அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும். அடுத்ததாக நம்ம மருத்துவ ஜோதிடத்தை பற்றி நிறைய வந்து மக்களுக்கு தரலாம். அவங்கவுங்க பதிவுக்காக காத்துட்ருக்காங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நேயர்களே. நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை குருஜி கிட்டேருந்து அதற்கான விளக்கங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருமையான பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா.